அவசரமா இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான். அவசரமா வந்திருக்காருன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏமனில் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. வெஸ்ட் ஏஷியா முழுக்க ரொம்ப பரபரப்பான நிலைமை இருக்குது. ஈரானில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இந்த நேரத்தில் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்கு. இந்த டைமில் ஜனவரி 19 நாளரைக்கு நியூடெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் ஏர்வேஸ்க்கு வந்து இறங்குதாரு யுஏஇனுடைய பிரசிடெண்ட்டாக. கடந்த 10 வருஷத்தில் இது அவருடைய 5வது விசிட். அவர் யுஏஇனுடைய அதிபரானதுக்கப்புறம் 3வது முறையாக இந்தியாவுக்கு வராரு. பிரதமர் மோடிக்கும் அவருக்கும் உண்டான அந்த ஒரு பர்சனல் ராப்போர்ட் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுதாங்க. அதையும் தாண்டி இந்த ஒரு விசிட் வெறும் 3.5 மணி நேரம் தான் நடந்திருக்கு. அவர் இந்த 3.5 மணி நேரத்துக்காக யுஏஇலிருந்து பறந்து நியூடெல்லியில் வந்து இறங்கி பிரதமர் மோடியினுடைய இல்லத்தில் அந்த நேரத்தை செலவழிச்சிருக்காரு. நிறைய பொருளாதாரம் சார்ந்து நியூக்ளியர் எனர்ஜி சார்ந்த ஒப்பந்தங்களெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் உண்மையிலேயே நிறைய இந்த யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்குமான பிரச்சனை சார்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யூகங்கள் எழுப்பப்பட்டது. நிறைய பேர் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுதாங்க. இந்த ஒரு சந்திப்பினப்போ முக்கியமான ஒப்பந்தமாக என்ன கையெழுத்தாயிருக்கு அப்படின்னா, 2032 இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்குமான வர்த்தகம் அப்படின்றது $200 பில்லியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அமெரிக்கா இந்தியாவுக்கான வர்த்தகத்தை விட இது அதிகமாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. ஆயில் அல்லாத வர்த்தகம் மட்டுமே $37 பில்லியன் இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் நடுவில் நடந்திருக்கு 2025. ஆயில் அல்லாத க்ரூட் ஆயில் அல்லாத இந்த ஒரு ஒப்பந்தம், அதாவது வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரியுமே ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாம் சொல்லப்பட்டாலுமே இந்த ஒரு விசிட் 3.5 மணி நேரம் பிரதமர் மோடியே டைரெக்டாக போய் அவரை பாலம் ஏர்பேஸில் வரவேற்றிருக்காரு. 2 பேரும் ஒரே காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்படின்னு பல விஷயங்கள், பல யூகங்களை எழுப்பியிருக்கு. இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓஹோ அப்படியா? ஆமாடே.